வணக்கம் ராஜேஸ்வரி. நெல்லை மாவட்டம் சுத்தமல்லி காவல் நிலைய எல்கையில் உள்ள இந்திரா காலனியில் அழகுமுத்து என்பவரின் மகனான 21 வயது வாலிபர் முத்துகிருஷ்ணன் என்பவர் மர்ம நபர்களால் சற்று முன் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அவரது உடலை எடுக்க விடாமல் அவரது உறவினர்கள் தற்போது திருநெல்வேலி சேரன் மகாதேவி சாலையில் சாலை மறியல் போராட்டம் நடத்த முயற்சி செய்து வருகின்றனர். சம்பவ இடத்தில் திருநெல்வேலி மாவட்ட எஸ்பி சிலம்பரசன் களத்தில் இருக்கிறார். அவர் போராட்டக்காரர்களுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். ராஜேஸ்வரி, இது ஒருபுறம் இருக்கட்டும். இன்று மாலை சுத்தமல்லி காவல் நிலைய எல்லை பகுதியான சுத்தமல்லி காவல் நிலைய எல்லை பகுதியான இது திருநெல்வேலி மாநகரத்தில் வராது. திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையின் கட்டுப்பாட்டில் சுத்தமல்லி காவல் நிலையம் வரும். இதன் அருகில் உள்ள இந்திரா காலனி பகுதியில் குளம் ஒன்றின் குளக்கரையில் 21 வயதான முத்துகிருஷ்ணன் அரிவாள் வெட்டில் படுகாயம் அடைந்து அவரது உடல் அந்த குளக்கரையில் இருந்து மீட்கப்பட்டது. இந்த தகவல் அறிந்தவுடன் இந்திரா காலனியைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணனின் உறவினர்களும் அப்பகுதி பொதுமக்களும் அப்பகுதியில் திரண்டு கொலைக்கான காரணம் எங்களுக்கு உடனடியாக தெரிய வேண்டும், கொலை செய்தவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கூறி கொலையானவரின் உடலை எடுக்க விடாமல் அப்பகுதியில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டம் நடைபெற்று வந்தது. சம்பவ இடத்திற்கு உடனடியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் விரைந்து வந்தார். காவல்துறையினர் பெருமளவில் அப்பகுதியில் குவிக்கப்பட்டனர். பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. எஸ்பி சம்பந்தப்பட்ட முத்துகிருஷ்ணனின் உறவினர்களுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி திருநெல்வேலி சேர்மாதேவி சாலையில் அவர்கள் மறியல் செய்ய முயன்றதை தடுத்து நிறுத்தினார். பின்னர் அவர்களின் உறவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் 10 பேரை சுத்தமல்லி காவல் நிலையத்திற்கு வரவழைத்து தற்போது அவர்களுடன் காவல் நிலையத்தில் வைத்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இது ஒரு கள நிலவரம். கொலைக்கான காரணங்கள் உடனடியாக தெரிய வரவில்லை ராஜேஸ்வரி. ஆனால் தொடரும் கொலைகளில் தினமும் ஒரு கொலை சம்பவங்கள், ஒரு வாரத்தில் 2 கொலை சம்பவங்கள் திருநெல்வேலியில் நடந்து வரும் கொலையில் இந்த கொலை 7வது கொலையாக பட்டியலிடப்பட்டுள்ளது. பல்வேறு கோணங்களில் போலீசார் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். தனி மனித மோதல்கள், தனிப்பட்ட காரணங்கள் என கொலைகள் நடந்து வந்ததாக தகவல்கள் காவல்துறையிலிருந்து தெரிவிக்கப்பட்டாலும் நாம் ஏற்கனவே சத்தியம் தொலைக்காட்சியில் பல முறை குறிப்பிட்டபடி இதுபோன்று நடக்கும் கொலைகள் பொதுமக்களை பீதியில் ஆழ்த்துவதை நம்மால் மறுக்கவே முடியாது. தற்போது முத்துகிருஷ்ணனின் உடல் எஸ்பி பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அங்கிருந்து திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு வருகிறது. இருந்தபோதும் சுத்தமல்லி காவல் நிலையத்தில் அவரது உறவினர்களுடன் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்ட எஸ்பி சிலம்பரசன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். அப்பகுதி முழுவதும் பெரும் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. பாதுகாப்பிற்காக பெருமளவில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதுவே இப்பகுதியில் தற்போது இருக்கும் கள நிலவரம். கொலைக்கான முதற்கட்ட காரணம் எதுவும் தெரிய வரவில்லை. தொடர்ந்து பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகிறது. ராஜேஸ்வரி.